Good morning, everyone. How are you all? I hope you all are fit and fine, right? We have completed up to single phase AC generator, three phase AC generator, okay, and the advantages of three phase AC generator. Okay, these are the things we have seen in the previous classes. Okay, in today's class, we are going to see about transformer, okay, which is a very important topic in this lesson. Okay, children. Okay, be very eager to study these topics. Okay, let's start. Okay, have you heard about transformer? Transformer கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க ஊர்ல ஒரு சிலரோட ஊர்ல இருக்கும், ஒரு சிலரோட ஊர்ல இருக்காது. பட் அது கண்டிப்பா எல்லாருமே டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்துருப்போம். அடிக்கடி டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சுட்டு டிரான்ஸ்ஃபார்மர் சரியில்லை, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒயர் இருந்து கிடக்கு, அதனால வீட்டுல கரண்ட் வரல. ஸோ இந்த மாதிரி பேச்சு வழக்குல நிறையவே பேசிப்பாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. ஓகேவா? லெட்ஸ் see about transformer. Okay, start. So transformer is a stationary device. Okay, first of all, transformer வந்து ஸ்டேஷனரியா இருக்கும். சரியா? அது வந்து மூவபிள் டிவைஸ் இல்ல, அது வந்து ஒரு ஸ்டேஷனரி டிவைஸ். ஓகே, அதோட யூசஸ் என்ன அப்படின்னா, that is used to transfer, okay, transform electrical power. Okay, electrical power transform பண்ணுது from one circuit to another circuit. ஒரு சர்க்யூட்ல இருந்து அதர் சர்க்யூட்க்கு எலக்ட்ரிக்கல் பவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது without changing its frequency. Okay, right? So the applied alternating voltage is either increased or decreased, okay, with corresponding increase or decrease in the current in the circuit. Okay, so if the transformer converts an alternating current with low voltage into an alternating current with high voltage, so it is called step up transformer, step down transformer. Okay, ரெண்டு விதமான transformer இருக்கு. step up transformer ஒன்னு, step down transformer ஒன்னு. சரியா? so step up transformer ஓட வேலை என்ன அப்படின்னா, step up transformer என்ன பண்ணுது அப்படின்னா, it converts, okay, alternating current, low voltage alternating current high voltage alternating current மாத்துது. step up transformer. step down transformer ஓட வேலை என்ன அப்படின்னா, it converts the alternating current with high voltage, okay, into an alternating current with low voltage. step down என்ன பண்ணுது, high voltage ல இருந்து low voltage க்கு transfer பண்ணுது. step up transformer என்ன பண்ணுது, low voltage ல இருந்து high voltage க்கு transform பண்ணுது. so transformer அப்படிங்கிறது ஒரு stationary device. Okay, it is a stationary device that is used to transform electrical power from one circuit to another circuit. so electrical power transform பண்ணுது. ஓகேவா? தமிழ்ல மின் மாற்றின்னு சொல்லுவாங்க. மின் அப்படின்னா கரண்ட், மாற்றி அப்படின்னா transform பண்ணுது. ஓகேவா? சேஞ்ச் ஆகுது. so step up transformer, step down transformer னு two types இருக்கு. ஆனா frequency change ஆகாது. without changing its frequency, electrical power மட்டும் ஒரு சர்க்யூட்ல இருந்து அதர் சர்க்யூட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். that is the transformer. okay children, you understood? now see here, this is the construction of transformer. ரோட் சைட்ல நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்திருப்பீங்க. ஓகேவா? அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னால ஏசி ஜெனரேட்டர் பார்த்தோம், அப்படிதானே? ஸோ ஏசி ஜெனரேட்டர்ல என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது, ஆல்டர்னேட்டர். ஓகே, ஆல்டர்னேட்டர் தான் ஏசி ஜெனரேட்டர். அதுல என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், EMI. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த क्वेश्चन கேட்டாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னு எழுதணும். டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, அதோட பிரின்சிபல் என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் அந்த டயக்ராம் வரையணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட ஒர்க்கிங் நீங்க எழுதணும். ஃபைனலா எஃபிஷியன்சி, எனர்ஜி லாசஸ் கேட்டாங்கன்னா எனர்ஜி லாசஸ். ஓகேவா? ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் क्वेश्चन. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிரின்சிபல் இதுல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ காயில்ஸ். மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ காயில்ஸ். சரியா? இங்க ரெண்டு காயில் இருக்கா, பிரைமரி காயில் ஒன்னு, செகண்டரி காயில். ரெண்டுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் இண்டக்ஷன்,
ரெண்டுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய ஒரு mutual induction. Okay, so the principle of transformer is the mutual induction between two coils. Okay, so that is when an electric current passing through a coil changes with time and EMF is induced in the neighboring coil. EMF is induced in the neighboring coil. So here there is a mutual induction between the primary coil and the secondary coil. There are two coils in the transformer. Here mutual induction takes place. Mutual induction is the main principle. So that is when an electric current, okay, when an electric current passing through a coil, okay, when an electric current passing through a coil that changes with time. And the time la or electromotive force is induced in the neighboring coil. Induced in the neighboring coil. So secondary coil la அங்க ஒரு EMF produce ஆகுது. இங்க ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் இண்டக்ஷன்ல செகண்டரி காயில்ல ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் EMF induced in the neighboring coil. Okay, so இதுதான் இதோட மெயின் பிரின்சிபல். ஓகேவா, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன இருக்கு, ரெண்டு காயில்ஸ் இருக்கு, அப்படிதான் டூ காயில்ஸ். Okay, the coils is having high mutual inductance that is wound over the same transformer core. Okay, so the core is generally laminated. The core is generally laminated. Laminated அப்படின்னா ஒரு கவர், லேமினேஷன் ஷீட்னு சொல்லுவாங்க, நோட்டை கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஓகே, லைக் தட் ஹியர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரை ஜெனரலி இதை என்ன பண்ணியிருக்காங்க, லேமினேட் பண்ணியிருக்காங்க. அதை லேமினேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன அப்படின்னா, தட் இஸ் a silicon steel. Okay, silicon steel is a good magnetic material. So laminated core அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கா. So அந்த laminated core, the lamination is made up of silicon steels. So coils are electrically insulated. Coils are electrically insulated but magnetically linked via transformer core. Okay, coils are electrically insulated but magnetically linked via transformer core. So the coil across which alternating voltage is applied is called the primary coil and the coil from which output power is drawn is called the secondary coil. So inga primary coil irukku, secondary coil irukku சரியா. So first of all primary coil na enna அப்படினா, that is a coil in which the alternating voltage is applied. So primary coil la தான் alternating voltage apply பண்ணுவாங்க. But the output power, okay, output power is drawn in the secondary coil. We understood. So the assembled core and coils are kept in a container. Assembled core and coils are kept in a container, so which is filled with suitable medium for better insulation and cooling purpose. Okay, you understood? Okay, so this is the construction. Okay, this is the construction and let's see the working. Okay, so what is the working of the transformer? So என்ன நடக்கு அப்படின்னா, if the primary coil is connected to a source of alternating voltage, so there is a magnetic flux that is set up in the laminated core. So primary coil is connected to the alternating voltage. Primary coil ஓட அடுத்த ரெண்டு எண்டுமே ஒரு primary voltageல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? So an alternating magnetic flux வந்து laminated core ல create ஆகுது. So if there is no magnetic flux leakage, then whole of magnetic flux that is linked with primary coil is also linked with secondary coil. Okay, there is no magnetic flux leakage, then whole of magnetic flux that is linked with primary coil that is also linked with the secondary coil. So this means that the rate at which magnetic flux changes through each turn is same for both primary and secondary coils. Okay, understood? If there is no magnetic flux leakage, okay, so then whole of magnetic flux that is linked with primary coil is also linked with secondary coil. So this means that rate at which magnetic flux changes through each turn is same for both primary and secondary coils. So as a result of flux change, EMF is induced in both primary and secondary coils. Okay, so the EMF induced in the primary coil or back EMF, okay, that is given by, okay, minus NP d pi by d theta. Okay, understood? So
what is the transformer efficiency? Okay, what is the transformer efficiency? So the efficiency that is represented by neta, efficiency நம்ம represent பண்ணக்கூடிய symbol வந்து neta. So that is efficiency of a transformer is defined as the efficiency is equal to output power by input power into 100%. Output power by input power input power into 100%. Okay, that is the efficiency of a transformer. So transformers are highly efficient devices. Transformers are highly efficient devices that is having their efficiency in the range of 96 to 99%. Okay, transformers are highly efficient devices that is having their efficiency in the range of 96 to 99%. So check the performance of the device by comparing the output with respect to the input. So the higher the efficiency, better the system. So higher efficiency இருந்துச்சுனா system better இருக்குன்னு அர்த்தம். So normally 96 to 99% efficiency transformers கொடுக்கறாங்க. So there are various energy losses in transformer which will not allow them to be 100% efficient. 100% efficient வரல அப்படினா காரணம் என்ன? So there is some losses. Okay, so some losses இருக்கிறதுனால அதால 100% efficiency கொடுக்க முடியல. Okay, let's see here what are the losses. Okay, what are the energy losses in the transformer? So this transformer do not have any moving parts. Okay, transformers do not have any moving parts. It is a stationary device. I told you, no, it is a stationary device. So transformer ஒரே இடத்துல தான் இருக்குது. இது வந்து movable கிடையாது. So transformer do not have any moving parts, so that its efficiency is much higher than that of rotating machines like generators and motors. Okay, so transformer do not have any moving parts, hence its efficiency is much higher than the generator and motor. So generator and motor விட transformer ஓட efficiency higher இருக்கிறதுக்கு காரணம் that is stationary device. Okay, so but there are many factors. Okay, so எல்லாமே 100% efficiency இருக்க முடியாது. கண்டிப்பா some losses, some disadvantages இருக்கும். ஓகேவா? So some of the losses கொடுத்திருக்காங்க பாருங்க. Copper loss, okay, iron loss, stray loss, dielectric loss, eddy current loss, hysteresis loss. Okay, so these are the different types of transformer losses. Okay, so first of all உங்க டாபிக்ல என்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படினா copper loss. Okay, next iron loss, copper loss, iron loss and flux leakage. Okay, so this three தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. So let's see about it. First of all, iron loss. Okay, iron loss, this losses takes place in the transformer. Okay, this losses takes place in the transformer. So அது வந்து eddy current loss, hysteresis loss கூட classify பண்ணலாம். So when a transformer core is magnetized and demagnetized repeatedly, when the transformer core is magnetized and demagnetized repeatedly by the alternating voltage applied across primary coil, so hysteresis takes place. Okay, hysteresis takes place due to which some energy is lost in the form of heat. So hysteresis losses minimized by using the steel of high silicon content in making the transformer core. Okay, do you understood? So when the transformer core is magnetized and demagnetized repeatedly, so by the alternating voltage applied across the primary coil, hysteresis takes place. Okay, hysteresis loss takes place. That is due to some energy is lost in the form of heat. So energy loss எந்த ஃபார்ம்ல இருக்கு? ஹீட்டா வெளியே போகுது. So hysteresis losses minimize பண்ணிக்கலாம். hysteresis loss minimize பண்ணிக்கலாம். hysteresis lossல ஹீட்டா வெளியேறுது. So hysteresis loss eliminate பண்ணனும், minimize பண்ணனும் அப்படினா steel of high silicon. So the transformer core எதால made ஆயிருக்கு? silicon steel ஆல made ஆயிருக்கா? So இன்னும் okay high steel content போடணும். இன்னும் high steel content போட்டோம் அப்படினா heat loss குறைஞ்சிரும். That is hysteresis loss can be reduced. So alternating magnetic flux in the core induces eddy currents. இப்போ eddy current loss இருக்கு. So therefore there is energy loss due to the flow of eddy current. So eddy current flow ஆகுறதுனால eddy current loss ஏற்படுது. ஓகேவா? eddy currents flow ஆகுறதுனால eddy current loss ஏற்படுது. So அதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா thin lamination. So transformer core thin lamination பண்ணணும்.
thin lamination பண்ணோம் அப்படின்னா eddy current loss we can control it. Okay, next copper loss. So for what is the copper loss? The transformer windings that is having the electrical resistance. Okay, transformer windings la எப்படி தான் இருக்கும், electrical resistance ஆல தான் made up ஆயிருக்கும். So when an electric current flows through them, so அந்த electrical resistance ல electric current flow ஆனோனே some amount of energy is dissipated due to Joule heating. Okay, some amount of energy is dissipated due to Joule heating. So this energy loss is called the copper loss. So that is minimized. Okay, you understood? Electric current flow ஆகும்போது அந்த electric currentல some amount of energy loss ஆகுது. So அது வந்து Joule heating, due to the Joule heating. So that is called the copper loss. அதை எப்படி minimize பண்ணலாம் அப்படின்னா large diameter wires போட்டு அதை minimize பண்ணலாம். Large diameter wires போட்டோம்னா copper loss minimize பண்ணிக்கலாம். Next, flux leakage. So flux leakage happens when the magnetic lines of primary coil are not completely linked with secondary coil. Okay, so flux leakage happens when the magnetic lines of primary coil are not completely linked with the secondary coil. So energy loss due to this flux leakage is minimized by winding coils one over the other. Okay, you understood? See here, this is the power station. So power station, transformer oda வேலை என்ன? First of all, power station. Okay, power station the electricity generate பண்ணுது. So power station ல இருந்து எங்க போகுது? ஒரு substation transformerக்கு போகுது. அங்க இருந்து தான் transformerக்கு போகுது. ஓகேவா? So transport electricity over long distances. அதுக்கப்புறம் distribution lines தெரியுதா? distribution lines இதுதான் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கும். ஓகேவா? நம்ம தெருவோட எண்டிங்ல ஒவ்வொரு distribution lines இருக்கும். So power stationல இருந்து current வந்து transformerக்கு போகுது. transformerல இருந்து distribution lineக்கு போகுது. distribution linesல இருந்து நம்ம householdக்கு வருது. ஓகேவா? So this is the working procedure, okay, of transformer. So transformer எப்படி work ஆகுது? First of all, power station. இங்க வந்து உனக்கு windmill மாதிரி கொடுத்திருக்காங்களா? So windmill ல இருந்து power generate ஆகுது. thermal power plant ல இருந்து power generate ஆகுது. nuclear power plant ல இருந்து generate ஆகுது. water, hydro. So இதுல இருந்தெல்லாம் power generate ஆகுது. So அங்க ஒரு power station இருக்கும். அந்த power stationல இருந்து ஒரு substation transformerக்கு போகுது. சரியா? அதுக்கப்புறம் transmission network. Okay, transmission network. அதுக்கப்புறம் ஒரு substation transformer. அதுக்கப்புறம் தான் எங்க போகுது? distribution lines. Okay, so அங்க வந்து medium voltage. அதுல இருந்து householdக்கு போகுது. ஓகேவா? Understood? Next, what are the advantages of AC? That is AC generator. Okay, alternating current in long distance power transmission. Okay, so electric power is produced in a large scale at the power station. So power station la da electricity produce agudhu with the help of AC generators. So these power stations are classified based on the type of fuel used as thermal, hydro, electric and nuclear stations. So most of these stations are located at remote places. Okay, most of these stations are located at remote places. So hence the electric power is transmitted over long distances through transmission lines to reach the towns or cities. Okay, I have shown you the picture, isn't it? So power stations are classified based on the type of fuel used as a thermal, hydroelectric and nuclear power stations. Okay, so most of these stations are located at remote places. Okay, power stations la inga remote places la irukku. So most of the stations are located in the remote area. So hence the electric power that is generated is transmitted over long distances. Okay, long distances through the transmission lines. Okay, transmission lines. So to reach the towns or cities where it is actually consumed. So this process is called the power transmission. So but there is a difficulty during power transmission. Okay, there is a difficulty during the power transmission. So fraction of electric power is lost. A fraction of electric power is lost due to the Joule heating. Okay, in the transmission lines in which hundreds kilometer long க்கு போகும்போது
டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் நம்ம பார்த்தோமா. ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல போகுது அப்படிதானே. ஸோ அங்க ஒரு பவர் லாஸ் நடக்குது டியூ டு த ஜூல் ஹீட்டிங். ஸோ திஸ் பவர் லாஸ் கேன் பி tackled either by reducing the current or by reducing the resistance of the transmission. So the resistance R can be reduced with thick wires of copper or aluminium. Okay, this resistance can be reduced. Okay, this resistance can be reduced with thick wires of copper or aluminium. So but this increases the cost of production of transmission lines, so and other related expenses. So this way the reducing power loss is not economically wide. Okay, see here ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்கு. அங்க இருந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், நெக்ஸ்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், நெக்ஸ்ட் சிட்டில உள்ள சப்ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வழியா தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ பவர் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்ன? it converts, okay, that converts the low voltage into high voltage. ஸ்டெப் டவுனோட வேலை என்ன? ஹை வோல்டேஜா லோ வோல்டேஜா மாத்தி சிட்டி சப்ஸ்டேஷனுக்கு அனுப்புது. டிரான்ஸ்மிஷன் லைன் வழியா போகும்போது அங்க சம் ஹீட் லாசஸ் ஏற்படுது. அததான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் மூலமா ஹீட் லாசஸ் ஏற்படுது. சரியா? சோ அந்த ரெசிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா திக் வயர் காப்பரை போடலாம், திக் வயர் காப்பர்ஸை போடலாம். ஸோ பட் திஸ் இன்க்ரீசஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல திக் வயர் ஆஃப் காப்பர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து rate வந்து அதிகமாகுது. So this way of reducing the power loss is not economically viable. Okay, so this power reduced is alternating in nature, since the power produced is alternating in nature. So that is a way out. The most important property of alternating voltage that can be stepped up and stepped down by using the transformers that could be exploited in reducing the current and thereby reducing the power losses to a greater extent. So at the transmitting point, the voltage is increased and the corresponding current is decreased by using the step-up transformer. So, we understood power is produced in an alternating way. Okay, alternating way. So, then it is transmitted through transmission lines. So, this is the reduced current at high voltage reaches the destination without any appreciable loss. So, at the receiving point, the voltage is decreased and the current is increased by step down transformer. Then it is given to the consumer. So thus the power transmission is done efficiently and economically. Okay, that is done efficiently and economically. Okay, do you understood? See, let's see what is alternating current. Okay, what is alternating current? So alternating current, okay, that is AC. We will tell it as AC. So alternating voltage is the voltage. Okay, alternating. So we have seen that the orientation of the coil with the magnetic field is changed. There an alternating EMF is induced. Hence the alternating current flows in a closed circuit. So an alternating voltage is the voltage which changes the polarity at regular intervals of time, and the direction of the resulting alternating current also changes accordingly. Okay, do you understand? So alternating current. So in alternating current, the movement of electric charge periodically reverses the direction. So in direct current, the flow of electric charge is only in one direction. Understood? But in alternating current, the movement of the charge periodically in reversible direction. In direct current, the flow of electric charge is only in one direction. So alternating current electricity, okay, that is widely used because it is easily produced by generator. It is easily produced by generator. So the maximum voltage can be changed easily using a transformer. It can be controlled by a wide range of components. It has a regular frequency which is useful for timing. Okay, understood? Next is sinusoidal alternating voltage. If the waveform, see here there is a waveform. The waveform of the current in the direction of the flow agudhu, okay va? So if the waveform of the alternating voltage is a sine wave, okay, if it is a sine wave, cos wave and the sine wave, then it is called the sinusoidal alternating voltage, which is given by the relation. Okay, see there is a relation V of t equal to Vm sin omega theta, where V is the instantaneous value of the alternating voltage, where Vm is the maximum value and omega is the angular frequency. So when sinusoidal alternating voltage is applied to a closed circuit, the resulting alternating current is also sinusoidal in nature, and its relation is given by I equal to Im sin omega t.
where omega is equal to 2 pi f, where f is the frequency that is represented in hertz. Okay. Next, average mean value of AC. So the current and the voltage in a DC system remain constant over a period of time, so that there is no problem in specifying their magnitude. So however, an alternating current or voltage varies from time to time. So then a question arises how to express the magnitude of alternating current or voltage. So we have learned that magnitude of alternating current in a circuit changes from one instant to other instant, and its direction also reverses for every half cycle. So during positive half cycle, current is taken as positive, and during negative cycle, it is negative. So therefore, mean value, average value of a symmetrical alternating current over one complete cycle is called 0. Okay, the average mean value of alternating current over half cycle is that steady current, which will send the same amount of charge in a circuit in the same type of half cycle is sent by the given alternating current in the same circuit. Okay, so the average value of alternating current is defined as the average of all the values of current over a positive half cycle or a negative half cycle. So that is I is equal to, okay, area of a positive half cycle by the base length of a half cycle. Okay. Next, root mean square value. So the root mean square, that is called the RMS value. Okay, RMS value. So the root mean square value of an alternating current is defined as the square root of the mean of the squares of all currents over one cycle. So it is denoted by IRMS. So for alternating voltages, the RMS value is given by the RMS. So the RMS value of an alternating current is given by that steady current. So which when flowing through a given circuit for a given time produces the same heat as produced by AC current when flowing through the same circuit for the same time. So that is also known as the effective value of alternating current or voltage. Okay, so RMS value can be computed using either mid-ordinate method or analytical method. Okay, that is represented by V of t equal to Vm sin omega t. That is the general voltage. Okay, voltage formula. Okay, children, that's all about RMS value. In the next class, we will see the rest part of the lesson. Okay, children, are you clear with this topic today? Okay, write the 10 one words from the topics which I have taught you, and transformer pati detail or assignment item. Okay, what is transformer, diagram, construction, working, and the energy losses and the efficiency. Okay, working la some derivations neat. Okay, children, transformer is a very important question. Go through it and write it well. Okay, children, have a nice day. Thank you.